அப்படியெல்லாம் பேர் எடுத்த நீங்க உங்ககிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் குழந்தை உயிரை காப்பாத்த பணம் கொடுக்கலங்கிற பேர் வந்தா நீங்க எப்படி உடைஞ்சு போயிடுவீங்க? அது உங்க கௌரவத்துக்கு எவ்வளவு பெரிய பாதகமா அமையும். இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்துதான் நான் கம்ப்ளைண்ட்ல சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் பாட்டி. இது அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் ஆகாஷ் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த சூழ்நிலையில எனக்கு உங்க கௌரவமா இல்ல ஆகாஷோட கோவமான்னு யோசிச்சு பார்த்தப்போ உங்க கௌரவம் தான் முக்கியம்னு தோணுச்சு. அதனாலதான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னீங்கன்னு ஆகாஷ் சொன்னதையும் மீறி நான் கையெழுத்து போடல. தென்றல், நீ என் பேரை மட்டும் இல்ல, என் கௌரவத்தையும் சேர்த்து காப்பாத்திட்ட. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு தென்றல். நீ செஞ்சது 100% கரெக்ட். பாத்தியா ஆகாஷ், என் பேத்திய எந்த சூழ்நிலையிலையும் இப்படித்தான் சமயோஜிதமா யோசிக்கணும். நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யற. ஆனா தென்றல், நான் சொல்லாததையும் செய்யற. அதுவும் எனக்கு எந்த பாதகமும் இல்லாம. ஆமா பாட்டி, அங்க இருந்த டென்ஷன்ல நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. சாரி தென்றல். சேஷாத்ரி அவன் குழந்தை ஆபரேஷனுக்கு தான் காசு கேட்டிருக்கான்ற விஷயம் இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்ல தென்றல். நாளைக்கே நீயும் ஆகாஷும் ஹாஸ்பிட்டல் போய் அந்த குழந்தைக்கு ஆபரேஷனுக்கு தேவையான பணத்தை கட்டிட்டு வந்துருங்க. இப்ப உனக்கு சந்தோஷமா? ஆண்டாள், சூப்பர். அடுத்தவங்க மேல இறக்கப்படுறதுல உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. பாட்டி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிம்மா. தென்றல், ஒரு நிமிஷம். சொல்லுங்க பாட்டி. உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கே நீயும் ஆகாஷும் ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டின கையோட அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டு வந்துருங்க. என்னம்மா அப்படி பாக்குற? சேஷாத்ரியோட குழந்தையோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கறது என்னோட மனிதாபிமானம். ஆனா அதுக்காக அவன் பண்ண தப்ப என்னால மன்னிக்கவே முடியாது. அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். அப்பதான்
இந்த ஆண்டாள யாருமே சீண்டி பார்க்கணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. அதனால நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல கேஸ ஃபைல் பண்ணிடு. சூப்பர் பாட்டி. நீங்க சொல்றது 100% கரெக்ட். சரி தென்றல், நீ கிளம்பு. போம்மா. சைன் பண்ண தென்றல். என்ன யோசிக்கிற? சைன் பண்ணு தென்றல். நீங்க நினைச்ச மாதிரி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். காலம் முழுக்க வெளியே வர முடியாதபடி நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். ஓகே தென்றல், வா போலாம். மலை போல நம்பி இருந்தேனேம்மா. என் குழந்தைக்கு உயிரை கொடுத்துட்டு என் குடும்பத்தை நடுத்தரவுல நிறுத்திட்டியேம்மா. இனிமே என் பிள்ளைய எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே. இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. நீங்க நல்லா இருப்பீங்களா? என் புள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? நீங்க கையெடுத்து கும்பிடுறது யாருக்கு வேணும்? என் புருஷனை தான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே.
இப்படி பண்ணிட்டீங்களேம்மா. நீங்க நல்லா இருப்பீங்களா? என் புள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகட்டும். காலம் முழுக்க வெளியே வர முடியாதபடி நான் பண்ணிடுறேன். நீங்க கையெழுத்து கும்பிடுறது யாருக்கு வேணும்? என் புருஷனை தான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டீங்களே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாரி சித்து, நான் இப்ப எதுவும் கேக்குற மனநிலையில இல்ல. எதுவா இருந்தாலும் நான் நாளைக்கு பேசிக்கிறேன். போன வை. ஏங்க போனை வச்சிடாதீங்க. நான் அந்த சேஷாத்ரி குழந்தை விஷயமா பேசணும். என்ன சொன்ன? சேஷாத்ரியோட குழந்தை விஷயமாவா? ஆமா தென்றல், ஒரு பேட் நியூஸ். பேட் நியூஸா? என்ன பேட் நியூஸ்? சித்து, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இதுக்கு மேல என்ன குழப்பாத. முதல்ல என்ன விஷயம் சொல்லு. அந்த சேஷாத்ரியோட குழந்தை சேஷாத்ரியோட குழந்தை அந்த குழந்தை இறந்துருச்சுங்க. என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? சித்து, உண்மையை சொல்லு. நீ நிஜமாவே சொல்லிட்டு இருக்கியா? ஆமா தென்றல். தென்றல், தென்றல், ஏண்டி என்னாச்சு? யார் போன்ல? சேஷாத்ரி குழந்தை இறந்துருச்சா? சேஷாத்ரி ஜெயிலுக்கு போறத நினைச்சு அந்த குழந்தை சாப்பிடாம அப்பா அப்பான்னு சொல்லி அழுது அழுது மூச்சு ஏறி இறந்துருச்சா? ஐயோ, இப்ப அந்த குழந்தை ஜிஎம்ல இருக்கான். நான் இப்ப உடனே போறேன்ப்பா. நான் வரேன். இருமா, நானும் உங்க கூட வரேன். போ போ போ, கிளம்பு. ஜாக்கிரதையா பதட்டப்படாம போங்க. பார்த்து பார்த்து போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சேஷாத்ரியோட குழந்தையை இங்க அட்மிட் பண்ணதா சொன்னாங்க. ரைட் சைட் போங்க. தேங்க்யூ. வாங்கப்பா. ஐயோ, ஐயோ. கண்ணை திறந்து பாருமா. எங்க வந்த? என் பொண்ணு எரிச்சிட்டோமா புதைச்சிட்டோமான்னு பார்க்க வந்தியா? பாரு, நல்லா பாரு. நீ நினைச்ச மாதிரியே என் புருஷனையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்ட. இப்ப என் பொண்ணையும் சாகடிச்சிட்டேடி. ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. உங்க வேதனை எனக்கு புரியுது. இது பாருங்க, இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றது என்னால ஜீரணிக்கவே முடியல. நான் உண்மையை தாண்டி சொல்றேன். என் குழந்தை சாவுக்கு நீ தாண்டி காரணம்.
என் பொண்ணு உன் கால்ல விழுந்து கெஞ்சின மேடி. என்ன கூட விடு. ஆனா என் பொண்ணு உன்கிட்ட, அக்கா என் உயிர் முக்கியம் இல்ல, எங்க அப்பாவை மட்டும் ஜெயிலுக்கு அனுப்பிடாதன்னு கதர்னால. அந்த பிஞ்சு குழந்தையோட கதறலை கேட்டோம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவ அப்பட ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டியடி. அந்த வேதனையில தான் என் பொண்ணு உன்கிட்ட சொன்ன மாதிரி உயிரை விட்டுட்டா. இல்லம்மா, நான் பேசாத, நீ எதுவும் பேசாத. என் குழந்தைய சாகடிச்சிட்டு நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க போறியா? பணக்கார குடும்பத்துல வாழ போறன்ற திமிர்ல இறக்கமே இல்லாம இப்படி ஒரு கொடுமைய பண்ணிட்டியே. இந்த மாதிரி பணத்திமிரு பிடிச்சவங்களுக்கு ஏழைங்களோட உயிரெல்லாம் உங்களுக்கு ஒரு செல்ல காசு தானே. அநியாயமா என் புள்ளைய கொன்னுட்டியடி. ஐயோ இல்லம்மா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அநியாயமா போயிட்டியே. நாங்க உனக்கு என்னடே பாவம் பண்ணோம்? என் குழந்தை ஆபரேஷனுக்கு பணம் கட்ட முடியலன்னு என் புருஷன் அப்படி ஒரு தப்பா பண்ணிட்டாரு. அது தப்புதான், என் புருஷனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு நானும் என் குழந்தை எவ்வளவு கெஞ்சினோம். ஆனா உன் மனசு இறங்கலையே. அநியாயமா என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்ப என் குழந்தையும் கொன்னுட்டேன். இனிமே நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? ஐயோ இல்ல, நானும் என் பொண்ணு போன இடத்துக்கு போறேன். என் குடும்பத்தையே மொத்தமா அழிச்சிட்ட சந்தோஷத்துல நீ நிம்மதியா இரு. அம்மா, உங்க குழந்தை இறந்ததுக்கு நான் காரணம் இல்ல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. வயிறு எரிச்சு சொல்றேன்டி. நல்லா இரு. என் புள்ள போயிடுச்சு. என் புள்ள என்னை விட்டு போயிடுச்சு. அநியாயமா உன்னை கொன்னுட்டாங்களே.